ஆதிசிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தால் ஏந்த என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமையா ஐந்து மைந்தர்கள் தோளினில் புனூல் இலங்க ஒரு கோயில்ல எத்தனை நாள் கூட நடந்தாலும் வில்லு வச்சா சாஸ்தா பிறக்கணுமா சாஸ்திரப்படி. ஆமா ஐயனார் தானே முதல் சாஸ்தா பிறக்கணும். சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். ஐயனார் அட்டகாளி ஐயன் பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வருமா. அட்டகாளி 8 பேர் வந்துருவா. சாஸ்தா பிறந்து முடிச்ச உடனே கிரகாட்டம் இருக்கு. ஆமா ஆமா எல்லாரும் தூங்கி அதனால சாஸ்தாங்கதை பொதுவா வச்சோம்னா ஆமா கதை புல்லா படிக்கிறதுக்கு நேரம் ஆகும். ஆமா ரொம்ப சீக்கிரமா ஆமா ஆரம்பிக்கிறது வரைக்கும் அது அரை மணி நேரம் போதோ 3/4 மணி நேரம் போதோ 1 மணி நேரம் போதோ சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தர்மசாஸ்தா தர்மஞான சாஸ்தாக்கள் எல்லாம் சோதி மணி விளக்கு ஒளிவு ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக வந்துதித்த தர்மசாஸ்தா கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே ஐயோ கைலாசத்தில் அங்க தற்கே சிவமாலோ ஐயா கைலாசத்திலே அங்க தற்கே சிவமாலோ ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் யாரனோடு பார்வதியும் கொலுவீர்ந்தார். இந்திரலோகம் என்னும் பட்டணத்தில் அங்க இந்திரன் இந்திராணியும் கொலுவீர்ந்தார். சந்திரலோகம் என்னும் பட்டணத்தோ சந்திரன் சூரியரும் சத்தியலோகம் என்னும் பிரமலோகத்தில் சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் வளரும் வைகுந்த தலமாரிலே வளரும் வைகுந்த தலமாரிலே அங்கே பச்சம லட்சுமியோ போடு பாடும் பெருமாள் லட்சுமியோ அங்க 33 கோடி தேவர்களா 48,000 கோடி அகஸ்திரரோடு புலத்தீரோ அழகு கலை கோட்டு மாமோனியா ஐயாமரர் தேவரோடு முனிவேரெல்லாம் அட்டதுக்கு பாலர்களும் குலவீருந்தார். யானை முகத்தொந்தி அப்பன் 6 முகத்துடனே ஐயா சுடரோளி விதன்னில் சோதி மார்க்கண்டையன் கொலுவீர்ந்தார். நந்தி படைகளோட கைலையில் 4 லட்சம் கோடி படையோ ஐயோ 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு சாட்சாதி சங்கரன் யாரெல்லாம் குலுவிருந்து வருகிறார்களானா
அவன் கையில இல்ல யார் யாரெல்லாம் கொலுவிருக்கா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாயோடு கங்காதேவி அம்மா கங்காதேவி கொலுவிருந்தா கொலுவிருந்து வாரபோ கைலாசம் தன்னதில கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பை எல்லாம் திருநடனமாடு ரம்பையவா மறுவாள் நடனங்கள் ஊர்வசியா உல்லாசமாடு மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி சரஸ்வதி அவளோ சங்கீதங்கள் பாடுவாளே எனக்கு சங்கீதமோ போடு 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 அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசத்திலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமான் சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு ஆமா சக்தியோடு சிவபெருமான் திரு கைலாசத்திலே கொலுவிருக்கின்றார். ஆண்டவனாகிய பகவான் 714 உலகை படைத்தார். உலகத்தை படைச்சு 224 புவனங்களையும் படைத்தார். ஆமா 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து ஆமோ கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் ஈசன் படைத்தார். மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆண்டவன் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களே சிவன் படைத்தார். இறைவனை வழிபட வேண்டும் என்று பகவானுடைய வடிவத்திலே நாமளை பெற்ற அப்பாவை படைத்தார். உலகத்துல படைச்சு சிவசக்தி அம்பிகை இந்த முப்படாதி அம்மாள் திருவடிவத்திலே நம்ம முன்னால இதோ அமர்ந்திருக்கின்றார்கள் தாய்மார்கள். நம்ம ஆத்தாள படைச்சு அந்த காலம் எங்க ஆத்தாள கண்டியலா எங்க ஐயாவை கண்டியலா? ஆத்தான்னா பேத்தியா? அது அது அப்பமுன எப்பவுமே எங்க ஐயா ஆத்தாள் தான் சொல்லுவாங்க உலகமே. இப்ப அம்மா அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஏக்கா அது இப்ப மம்மி டாடி. அந்த காலம் என்ன சொல்லுங்க ஐயாவை கண்டியா எங்க ஆத்தாள கண்டியா அப்படிதான் கூப்பிடுவாங்க பெரிய ஆட்கள். இப்ப ஆத்தாளும் கிடையாது ஐயாவும் கிடையாது. என்ன செய்ய முடியும்? போன் பண்ணா வருவாங்க. அந்த காலம் பெரிய ஆளு கூட அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க எங்க ஐயா கண்டியடா ஆத்தாள கண்டியடா. அப்படி நாமளுக்கு இறைவனாகிய பகவான் 6 அறிவை கொடுத்தார். ஆசைகள் 3 படைத்தார். ஆமா 3 ஆசை. என்ன ஆசை எல்லாம்? மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. ஓ தாளக்காரண்ணே, ஆமா என்ன ஆசை? 3 ஆசை. இதானே வேணும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆசை ஆசை யாரை விட்டுச்சு? ஆசை கடவுள் படைச்ச ஆசை 3 தான். ஆமா இப்ப நம்மளுக்கு ஆசைக்கு கணக்கே இல்லாம இருக்கு. சொல்லுவாங்களா ஆசை ஆசை யாரை விட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் இருக்கும். இறைவனாகிய பகவான் 714 லோகமெல்லாம் உலகமெல்லாம் படைத்த மனுக்கள் இருந்து வாழ்வதற்காக இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்தலோகம், வாயுலோகம், வருணலோகம், ஆமா தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம் என்றும் பூலோக நாடு என்று 714 உலகை படைத்தார். ஆண்டவன் அதனை 3ஆக பிரித்து அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகை படைத்தார். அதலை என்றாலே ஆகாய லோகம், சுதலை என்றாலே மத்தியலோகம், பாதாளம் என்றால் நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அப்பேற்பட்ட பாதாள உலகத்திலே யார் வாழ்ந்து வருகின்றார்கள்? வல்லரகராஜூதனோ வல்லரகராஜூதனோ ஆதி பாதாள உலகமெல்லாம் 56 தேசத்துக்கு தேசத்துக்கு அதிபதியா வாழ்ந்து வாரா
நீதி அவனி புவனமெல்லாம் நிச்சயமா வாழ்ந்துவாரா ரிஜமுகாவர்ணே இரத்த கண்ணைக்கு வல்லமை தவத்தால் கிடைத்தவன் வல்லவன் வல்லவன் என்றோ அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் மல்லரக்கன் வளர்த்து வாலிபமாக்கி 16 வயதிலே பட்டத்தை சூட்டி நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று தன் மகனான அரக்கனுக்கு அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து அரக்கனுக்கு திருப்பூட்டினார்கள். சிம்மாசனத்திலே அமர வைத்து செங்கோல் ஒப்படைத்தார். வல்லரக்கன் 16 வருஷமும் அரசி பரிகாரத்தை செய்தான். 12 வருடமாக பாதாள உலகமெல்லாம் அரசு செய்து வாரானே. 56 தேசத்துக்கு அரசு செய்து வார போது இன்னைக்கு அரக்கன் சிம்மாசனத்திலே அமர்ந்து இருந்தானோ அன்னையில இருந்து நாட்டிலே மழை இல்ல, நாடு செழிக்கல, நல்ல நாட்டிலே நல்ல மழை பெய்யல, பருவ மழை பொழியல, பயிர் செடிகள் தலைக்கல. அரக்கன் பணப்பெட்டியை பார்த்தான், பணம் குறைஞ்சு போச்சு. பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் எல்லாம் குறைந்து விட்டது. மந்திரியை அழைத்த 56 தேசங்களுக்கு பறையோசை அடித்து பகுதியை வாங்கி வர சொன்னார். அரச மன்னர்கள் பார்த்தார்கள். ஏ மந்திரி, ரிஜமுகாவர்ணே வாழ்ந்த போது நீதி நேர்மை தயவு தாட்சிணை இருந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருஷத்துக்கு 3 பூ விளைந்தது. நாங்களும் பகுதியை கொடுத்தோம். அரக்கன் என்னைக்கு சிம்மாசனத்துல இருந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழை இல்லை. நாட்டுல மழை கிடையாது, தண்ணி கிடையாது. அந்த காலம் மாதம் 3 மழை, வருஷம் 3 பூ விளைஞ்சுது. இப்ப ஒரு பூவும் ஒழுங்கா விளைய மாட்டுக்கு. என்ன செய்ய? இப்பதானே மழை சாரல ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் மேகத்துல ஆரம்பிச்சு அவன் அந்த குளமுட்டையில பெருகுது. அப்ப சார மழை பெஞ்சாதான் குளங்கள்லாம் நாடெல்லாம் காடெல்லாம் செழிக்கும். ஆமா, அதனால மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு. 30 தானே விளைஞ்சிருக்குல்ல அந்த காலத்துல. இப்ப அப்படி விளையுதா? அப்படியா? அது என்ன சில்லாட்ட நோய்? மருந்து கூடுன மருந்து அடிக்க வேண்டியதானே. ஆமா, சில்லாட்ட நோய் விழுந்துக்கிடுது. பத்தியடா? அப்ப அந்த காலம் மாதம் 3 மழை, வருஷத்துக்கு 3 பூ விளைந்தது. யாருக்கெல்லாம்? யாருக்கு? வேதங்கள் ஓது வேதியருக்கு ஒரு மழை அந்த காலம் பொழிந்தது. ஆமா, ஒரு அந்தன பிராமணால் வந்து ஒரு கருங்கல் சிலைக்கு முன்பாக நின்று கொண்டு அவர் படித்த வேதங்களை சொல்லி விடாமல் ஓதுனா சொன்னா கருங்கல்லுக்கும் உயிர் வருமா? பேசுமாமியா? அப்பேற்பட்ட வேதங்கள் ஓதுகின்ற வேதியருக்கு ஒரு மலையும், நீதி நெறியர் மதுரையை ஆண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மலையும், அந்த மன்னனுக்கு ஒரு மலையும், வாத கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை பொழிந்ததா? ஆமா, கற்புடைய மங்கையர்களான எல்லாருமே தாய்மார்கள் கற்புடைய மங்கையர்கள் தான். ஆமா, ஆனாலும் அந்த காலத்திலே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் பூமாமனும் மதிப்பார்களா? அவங்களுக்கு பேஞ்சிருக்கு மழை. இப்ப புல்லானா தான் பூமா. அது இந்த காலத்துல. ஆமா, கல்லானா கணவன். ஆமா, ஆப்பானா அரசன். அது இந்த காலத்துல. போற்றானாலும் கொண்டவன். அப்படி ஒண்ணு இருக்கும். என்ன செய்ய? உழைச்சு போடுதாருல, அப்புறம் அவர் அப்படித்தான் நினைக்க வேண்டிய இருக்கு. என் புருஷனுக்கும் காணுமா அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுக்குள்ள. என் புருஷன் ஒண்ணு சொல்ல மாட்டாவோ அப்படின்பா. அடுத்த வீட்டுல போய் சொல்லுவா, என் புருஷன் என்ன நீனு ஒரு வார்த்தை. வீட்டுக்காரர் வடக்க மதுரைக்கு போயிருந்தா அந்த காலம் தாய்மார்கள் வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. சரி, தெக்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தா தெக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. ஆமா, புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல. இப்ப வீட்டுக்காரரு எங்க இருக்காரோ அங்க பார்த்து கால் நீட்டினா தான் கால் உளைச்சலே கேக்கு. காலை நீட்டி கோலம் போடணும். அந்த காலம் காடுகரைக்கு வேலைக்கு போனா வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஐயா எந்த திசைக்கு போறிய, யாருக்கு வேலைக்கு போறியன்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் திசையை சொன்னா அந்த அம்மா அங்க பார்த்து கால் நீட்ட மாட்டாளாம். அதுக்காண்டி அப்படி கேட்பாங்க. அப்படியா? அவரும் போகும் திசையை சொல்லிட்டு போவாரு. அதானே. இப்ப நீங்க ஒரு திசையை சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிருவீங்கள. ஒரு ஆளுக்கு வேலைக்கு போயிட்டா மத்த ஆளுக்கு வேலைக்கு போறாரு. அல்ல பேரை கரெக்டா சொல்ல மாட்டேங்காரா? வேலைக்கு போனா தான் கவலை இல்லையா? வேலைக்கு போறோம்னு தான் நீங்க வேற எங்கேயோ போயிருந்தீங்களா? எங்கன போய் உங்களை கால் நீட்ட? அதான பார்த்த கால் நீட்டி கோலம் போட முடியாதா? புருஷன் பேரை அந்த காலம் சொல்ல மாட்டாங்க. புருஷன் பேரை சொன்னா புழுத்துல சாவுவா?
அந்த காலத்துல சொன்னா புழுத்து சாவாளா சொல்லாம இருந்தா சாவாளா? சொன்னாதான் அப்படியா? ஆமா அந்த காலத்துல வீட்டுக்காரர் பேரு கருப்பையான்னு இருந்தா ஆமா கடையில அந்த அம்மா கருப்பட்டின்னு கேட்க மாட்டாங்க. அந்த காலத்துல கோவிலே கையை காமிச்சிட்டு போவா. சுப்பிரமணியன்னு இருந்தா சுக்குன்னு கேட்க மாட்டாங்க. அட பைத்தியாரி. இருளப்ப சாமின்னு இருந்தா இஞ்சின்னு கேட்க மாட்டாங்களா? கடையில ஈம்பா. சீனிவாசமன் இருந்தா சீனின்னு கேட்க மாட்டாங்க. சீனின்னு கேட்க மாட்டாங்க. வீட்டுக்காரருக்கும் அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டா தானே அவருக்கும் பிடிக்கும். ஏ ஐயா ஏ சீனிவாசா யாயானா என்னன்னு கேட்க மாட்டுக்காரு. ஏ சீனிவாசா ஏ மாமானா என்னன்னு கேட்க மாட்டுக்காரு. ஆமா அத்தாமனாலும் என்னன்னு கேட்க மாட்டுக்காரு. ஆமா மச்சாமனாலும் கேட்க மாட்டுக்காரு. ஆமா படக்குன்னு பேரை சொல்லி கூப்பிட்டா என்னங்காரு. ஏ சீனிவாச பெருமாள்னு சொன்னா என்னன்னு கேட்டுக்கிறாரு. ஏ சீனிவாசா சூப்பர். ஏ கருப்பையா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாலும் சொல்லுவார்களா? இப்படி எல்லாம் காட்டை கட்டி மலையை கட்டி அந்த காலம் பேசுவார்கள். ஆமா அதனாலே மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. சரி வருஷத்துக்கு 3 பூ விளைந்தது. ஆமையோ மழை பொழிகிறது. யாருக்கு? அரிசி விச்சிடும் அந்தனருக்கோர் மழை. ஆமையா வரிசை தப்பிய மன்னருக்கோர் மழை. ஒரு மழை 56 நாட்டுக்கும் பஞ்சமாயி போச்ச. ஆமா நம்ம போய் பகுதியை கேட்காம தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. மக்கள் எப்படியும் போங்க, எனக்கு வேணுங்கிறது வேணும்னா எப்படி கொடுப்பாங்க? நாட்டுல மழை பெய்ஞ்சா நாடு செழிக்கணும்ல. புருஷனை கொன்ற பூவையோருக்கோர் மழை என தூவிக்கிட்டு போகுது. காத்துவாக்குல போகுதா? அதனாலே 56 அரச மன்னர்கள் மந்திரியை அழைத்தார். வாருமையா மந்திரியே, வாருமையா மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்லை. 56 அரசர் வல்லரக ராஜனுக்கு பகுதி கொடுக்க. ஐயா பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்கமா இருசா பணம் ஏனென்றும் கேட்க. கிஸ்தி பணம் கிஸ்தி பணம் கீழ் பணிந்து நடக்க மாட்டோம். அங்கே அரசர் எல்லாம் சொன்ன போது அதை கேட்ட மந்திரி என்னோதார மனமதியில அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் விரட்டுதான். இங்க வந்தா இவங்க 56 அரச மன்னர்கள் நிக்க நிலை சரியில்லை. நம்மளுக்கு ஏன் வம்பு? நம்ம பாட்டுல தூரம் ஒதுங்கிட்டு போயிடணும். இந்த அரக்கன் நாட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து. நாட்டை விட்டு இவனை வனத்துக்கு விரட்டணும். வனவாசம் போனவே வந்தாத்தா உண்டு, வரலனா இல்ல. கிடையாது. ஆகையினால அரக்கனை அழைத்தார் மந்திரி. அருமையா வல்ல வார்த்தை ஒன்று சொல்லை. 56 அரசர் பகுதி பணம் கொடுக்க மாட்டார், பணிந்துமே நடக்க மாட்டார், பணம் கொடுக்க மாட்டார், ஏன் என்றும் கேட்க மாட்டார். அப்படி பகுதி வேணுமானா உங்களை படையெடுத்து வர சொன்னார்கள். ஐயா ஏய் மந்திரி, திரட்டு நம்படையை மேலகாரர்கள் அண்ணா அவர்கள் 56 அரச மன்னர்கள். நீங்களும் ஒரு நாட்டு மன்னர், உங்களால ஒன்னும் ஜெயிக்க முடியாது. அப்படி 56 அரச மன்னர்களை அடக்கி ஒடுக்கணுமானா அவனே இவனேன்னு அலைவதை விட சிவனேன்னு போய் உட்கார்ந்துடலாம். ஆமா, இது எதுக்கு வம்பு? ஹலோ, மேலகாரர்கள் உடனடியாக 6 வருஷமாகவே தவங்களை செய்து பணிந்தவரை பாதுகாக்க, எதிர்த்தவரை எரிக்க தகுந்த தூண்டுவாமணி வரங்களை பெற்று தாங்கள் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்ல பார்த்தானே வல்லரக அரணார நினைக்கணும், அருந்தவன் இருக்கணும், பகவான நினைக்கணும், பாரத்தவன் இருக்கணும், சிவனார நினைக்கணும், சிவனார சிறந்த தவம் சிறந்த தவோ
கடவுளை நினைக்கணுமே கையெடுத்து வணங்கணுமே கடியதவன் செய்யணுமே மந்திரியும் சொன்ன போது வல்லரக்கன் தலைய மொட்டையடித்தான் சன்னியாசி கோலம் கொண்டான் காவி உடை அணிந்தான் உத்திராட்ச மாலை அணிந்தான் திருநேற்று காப்பணிந்தி செந்தூர பொட்டு வைத்து 1000 முழம் கம்பத்தை தோளிலே வைத்து புறப்பட்டான் காட்டுக்கு. அரக்கன் முன்னால் கண்ட சகுனத்தை எல்லாம் சகுனம் என்று அறியாமல் நாடு நகர விட்டு 6 வனம் கடந்தான். அடந்தவனம் சோலை கண்டான். 7 மலை வனம் கடந்தான். இமயகிரி மலைக்கு வருகின்றான். 6 புண்ணிய வனத்திலே ஆலமரத்து அடியிலே தவ பொருட்களை இறக்கினான். குளித்து நீராடி தவச்சாலையை அலங்கரித்து 1000 முழம் கம்பத்தை நாட்டினான். ஊசி முனைமேல் வலதுகால் பெருவிரலை ஒன்றி நாசி அடக்கிய அரக்கன் ஊசி தவத்தை செய்தான். 1 மாதமா 2 மாதமா 12 வருஷமாகவே தவம் செய்த போது அரக்கன் தவத்தின் மகிமையினால் ஆதி கைலாசமே கிடு 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 நடுங்குது. ஐயா ஆடாத கைலாசம் கைலாசம் ஆடோதையா ஏ கைலாசம் அங்கே நகலாத கைலாதோ ஏன் நகண்டுமல்ல ஆடுதையா ஆதி கைலாசம் கிடு 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 கிடுன்னு ஆடுத அசையுது. ஆண்டவன் பார்த்தார் கைலாசம் நடுங்கும் அளவுக்கு யார் தவம் இருந்து வருகிறார்கள். ஞானத்தால பார்த்து அரக்கன் தவத்தை கண்டார். வரம் கொடுக்க உடனே புறப்பட்டார். பார்வதாதேவி பகவானை அழைத்தார். சுவாமி மணி நடிச்சாமும் 12 மணி ஆச்சு. நீங்க என்னைக்குமே படி இழக்க போனா என்கிட்ட படியரிசி வாங்கிட்டு தானே போவிய. அப்படியே போனாலும் ஆதித்தன் உதிக்கணும் சூரிய பகவான் உதிச்சாதான் நீங்க படி இழக்க போவீங்க. ஆமா இப்படி சொல்லாம பெரியாம வந்ததால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவா இறைவா அம்மா பார்வதி என்னடா என் மேல உனக்கு சந்தேகம் வேண்டாம். சரி அதோ பார் என்ன அந்த யமயகிரி பர்வதத்திலே என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான். அது புத்துக்குள்ள இருக்கான் தவம். அவனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். ஆமா அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும்னா காலையில போகலாம் மத்தியானம் போகலாம் சாயந்தரம் கூட போகலாம். அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமுல கணபதி இருக்காரு. அவற்றை ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். இளைய மகன் வாடி வேலவன் இருக்கானே அவற்றை கூட ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆமா இப்படி சொல்லாம பெரியாம வந்ததால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவா இறைவா அந்த அரக்கை இந்த கைலாச வரணுமானா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்க. சரி உடனே ஆண்டவனாகிய பகவான் நந்தி பகவானை அழைத்தார். ஐயா வாரும் ஐயா நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்லை கேளே. மாற்றே ஒன்று சொல்ல கேளோ சொல்ல கேளோ. அப்படி யமயகிரி பர்வதத்தில் இருக்கும் வல்லரக்கனை ஈசன் கைலாசம் போய் நீர் அழைத்து வரணும்னா. ஆமா ஆண்டவா அவன் ஒரு பூலோக பிறவி. அதுவும் மானிட அசுர அரக்கன். ஆமா நான் ஒரு கைலாச பிறவி. அவன் என்னோடு எப்படி வர முடியும்? அதுக்கெல்லாம் வரந்தாரேன் அப்பா இருக்கு. இதோ இந்த 2 குளிகைய அரக்கன் கையிலே கொடுத்து அவன் கன்னத்திலே ஒதுக்கி கொண்டானே. ஆனா அவனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். உன்னோடு வருவார் என்று ஆண்டவன் சொல்லி வழி அனுப்பினார். ஆமா நந்தி பகவான் குளிகையை வாங்கி கொண்டு யமயகிரி பர்வதத்துக்கு வருகின்றார். அந்த வனத்துக்கு வந்தாரு. அரக்கனை காணாமல் தேடி தவித்தார். இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ. எப்போ காண்பேனோ அரக்கனா. போடு 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 போடு. ஐயா
காணல் அடிக்குது கைகாலும் நோபது காணல் அடிக்குது கைகாலும் நோபது வேணல் அடிக்குது வெந்த நல்லாகுது எப்போ காண்பேனோ அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையா இன்னமும் காணலையா அரக்கனை ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் தேடினார் ஓடினார் அடினார் ஓடினார் இங்க பார்த்தாரு ஒரு பக்கமும் தெரியல எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையா அரக்கனை இன்னமும் காணலையா என் மகனே வல்லரக்கா இருந்தவா ஈசன் உன்னை செய்ததவம் போதும் அப்பா செய்ததவம் சிவனார் உன்னை இந்த நந்தி தேவன் அழைத்த போது வல்லரக்கன் என்னோதானே நம்ம பேரை சொல்லி யாரோ கூப்பிடுத ஆமையா ஆண்டவன் நாமளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரோ பகவான் தான் வந்துட்டாரோ என்று புத்தை விட்டு இறங்கி ஓடோடி வருகின்றான் ஆமோ அந்த நந்தி பகவானை கண்டான் வல்லரக்கன் ஆமா ஐயையோ ஆண்டவன் பகவான் என்று நான் வந்தேனே பகவான் தான் வந்துட்டாரு வந்துட்டேனே கடவுள் என்று நானும் வந்தேன் ஒரு காளை வந்து நிற்பதென்ன யாரடவா காளையங்கண்ணு எவரடவா இங்கு வந்த மாடு போல் வந்த தெய்வம் என் மணித்தவத்த காளை போல் வந்த தெய்வம் காளை போலே அடுந்தவத்த போடு கடந்த வச்ச கலத்தரங்க ஏ காள என்ன இல்லையா என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் என்று ஏ பொறப்பா ஆமா நீ 12 வருஷமா தவம் இருந்த நீ சாபம் கொடுத்தா எனக்கு அது பலிக்கும் அப்பா ஆமா உன் தவத்தை கலைக்க நான் வரவில்லை ஆண்டவன் உன்னை அழைத்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தார் ஆண்டவன் அழைக்க சொன்னாரா நான் எப்படி உம்மோடு வர முடியும் அதுக்கெல்லாம் பயப்படாத அதுக்கெல்லாம் நான் வர வாங்கிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட இருக்கு இதோ இந்த 2 குளிகையை ஆமா உன் கன்னத்தில் ஒதுக்கி கொண்டையானா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும் ஓ 2 பக்கம் ரெக்க வந்து முளைக்குமா என்னோடு வரலாம் என்று நந்தி பகவான் சொன்ன போது ஆமா ஆமையா அரக்கன் குளிகையை வாங்கினா கன்னத்திலே ஒதுக்கிட்டான் அவனுக்கு 2 கன்னத்திலேயும் ரெக்க முளைக்கும் ஓ 2 பக்கம் ரெக்க வந்து முளைச்சிருச்சு கிளிக்கு ரெக்க முளைச்சா என்னையும் பறக்கும்லா தன்னாக்கல தட்டி பறக்கும்னு நினைக்கத்தானே தெரியும் அது மாதிரி 2 பக்கம் ரெக்க முளைச்சிச்சுலா மேல போகுது மேலும் கீழும் பறக்கும் ஆமையா எப்பா ஏ அரக்கா ஏ வல்லரக்கா நீ இப்படி பறந்தனா அண்ணனாகி ஆமையா நந்தி பகவான் பார்த்தார் என்னையா இப்படி நீ மேலெங்கிலும் பறந்தனா ஒரு நாளும் நீ கைலாசம் போக முடியாது ஆண்டவன்ட அக்கிரவர்த்த வாங்க முடியாது நந்தீஸ்வரா என்ன நான் முன்ன பின்ன கைலாசம் வந்ததில்லை போனது கிடையாது அதனால நீங்க முன்னால போங்க நான் பின்னால வாரேன் ஆமையா என்று 2 பேர்களுமே எங்கே வருகிறார்கள் எப்படி பறந்து வருகிறார் கைலாசம் எல்லாம் ஆதி வெள்ளி கைலாசம் அரணாருட இடம் அதற்கு ஏகவள்ளி கைலாசம் ஈசனுட பதியதற்கு நந்தி தேவை முன்பறக்க
வல்லரக்க பின்பறக்க இரு பேர்களும் பறந்து கைலாசம் வருகிறார்கள். கைலாசத்துக்கு வந்தாங்க. கைலாசத்திலே கீழக்கோட்டை வாசல்ல இந்திரன் குருச்சபையிலே வந்து இரு பேர் வந்து இறங்கி இந்திரன் பூங்காவனத்திலே இரு கரத்தால் மலர்களை பறித்து ஆமா காரியம் ஆகணும்னா காக்கா பிடிக்கணும். ஆமா காரியம் கழிஞ்சதுன்னா காலை வாரி விட்டுரும். அது மாதிரி மலர்களை பறிச்சு கொண்டு வரோம். அதாவது பாதத்துல போடுறோம். வாங்க போற வரம் அப்பேற்பட்ட வரம்ல. அப்ப முத காக்கா பிடிக்கணும். பட்டு பயந்து அஞ்சு நடுங்கி அக்கிரத்தை வாங்கணும். ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி இரு கரத்தாலே சிவனை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றார். அந்த இளவரசன் வல்லரக்கன் முக்காலும் அரக்க வலமே வந்தா வலமே வந்தா முடிவணங்கி முடிவணங்கி சிவனை போடு 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 முடிவானங்கிய அரக்க முடிவானங்கிய போடு 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 அவன் நாலு தரம் சுற்றி வந்து நமஸ்கரித்து ஐந்து தரம் அரக்க சுற்றி வந்து ஆண்டவன் சிவனாரை அரோகரா ரோகரா அரணாமம் சொல்லி அவன் சிவ 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 சிவனை சிவனை என்று சிவநாமம் சொல்லி அவன் சிவநாமம் சொல்லி அவன் சிவநாமம் சொல்லி கொண்டு அரகே சிவநாமம் வணங்குதான. போதுமா? அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாளை கண்டு ஆமா வல்லரக்கனானவன் சத்தியங்களை பெற்று அக்கினி வரங்களை வாங்கி ஆண்டவன் சிவனை எரிக்க எண்ணினான். ஆமா சிவபெருமாள் தேவ முனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு நாட்டத்தோடு ஆண்டவன் பகவான் இமனையாற்றம் கரை ஓரத்திலே ஆயிரபாடிக்கு தேவ முனிவர்களை நந்தவன தோட்டமாக்கி இறைவனாகிய பகவான் தானும் ஒரு செவரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாக ஒளிந்தார். ஆண்டவன் ஒளிந்த போது ஆதி கையிலே அருளும் இல்லை பொருளும் இல்லை. அவரால் உலகத்தின் ஜோதி இறைவன் இருக்கும் இடமெல்லாம் இருளாக இருந்த போது பார்வதா தேவி அண்ணனை எண்ணினா பெருமாள் நினைச்சு என் பெருமாள் கண்ணன் தங்கை படும் துயரத்தை கண்டு ஓடோடி வருகின்றார். பெருமாள் ஓடோடி வந்து அம்மா நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அத்தா எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள்ளே அழைத்து வாரேன் என்று ஆமா ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக என் பெருமாள் வடிவத்தை கொண்டு ஆமா ஆண்டவன் இருக்கும் நந்தவனத்தை கண்டார். என் பெருமாள் சீங்குழலை வாசித்தார். அந்த சிவனுக்கு இருக்க முடியல. கண்ணை வாசிக்க வாசிக்க சிவபெருமாளுக்கு அங்க இருக்க முடியல. தன்னை மறந்தாடுகின்றார். திமிதிமி திமிதிமி என சிவனும் ஆடவே சிவன் இருந்தாரளி கொப்பு சேர்ந்து மாடவே மத்த கொப்ப ஆடிடாமல் ஒத்த கொப்பதே தத்தருகிட தருகிட தாளம் போடுதே ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயன் கேலி அநேகம் கூறிட ஆண்டவன் செய்த லீலைகளை என் பெருமாள் சொன்னார். இதை அறிந்து நம்ம அத்தா மாப்பிள மாய கண்ணன் தான் வந்து விட்டாரோ என்று எண்ணி அரளை மறைத்து விட்ட ஆண்டவன் வெளியிறங்கி வந்து மாப்பிள மைத்துனா மதுசூதனா என்னைய கேலி பேசினியாரு. உம யோக்கியதைய சொன்னா புல்லு புறாவும் தண்ணி குடியாத ஐயா. நானாவது ஊசின புட்டை வாங்கி சாப்பிட்டு பாண்டிய மன்னன் கை பெறம்பால ஒரு ஆம்பளை கையால அடிபட்டே அத்தான். நீங்க ஆயர்பாடியிலே போய் அசோதைக்கு மகனாகவே வளர்ந்து கோபியர்கள் வீட்டுல பல லீலைகளை செய்து உரியில உள்ள வெண்ணெய் களவாண்டு திண்ணியல கோபியர்கள் உங்களை கல்லு உரல்ல கெட்டி வச்சு அடிச்சாங்களே பொம்பளைங்க. அந்த 16,000 ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்தது இல்லையா. ஆட்டுமனே
அப்படி ஒருவருக்கொருவர் கேலி செய்து பகவானை யாதவராக வடிவத்தை கொண்டு ஆடு மாடை ஒப்படைத்தார். அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்று மோகினியாக வடிவத்தை கொண்டு அரக்கவரம் காட்டுக்குள்ளே ஆயனங்க வழி நடக்க பெண்ணை கண்டு மதிமயங்கி மது குடித்த வண்டாக சுழண்டார். பெண்ணென்று எண்ணினான் பெருமாள் என்று எண்ணவில்லை, மங்கையாக எண்ணினான் மாயனாக எண்ணவில்லை. எம்மா மோகினி, யாரு எங்கிருந்து வார? அண்ணா மதுரை வாழும் சொக்கருக்கு. அந்த மதுரை வாழும் சொக்கருக்கு இரண்டாம் தாரமாக வாக்கப்பட்டு மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு போறேன் ஐயா, புருஷனோடு சண்டை போட்டு நான் பிறந்த வீடு போறேன். ஏ மோகினி, உன்னை கண்டதுல இருந்து கொண்டவளை மறந்தாலும் கண்டவளை மறக்க மாட்டேன். சரி, வீட்டுக்கு வந்தவளை மறந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோடு, செத்தாலும் உன்னோடு, இருந்தாலும் உன்னோடு, இறந்தாலும் உன்னோடு. சரி, ஏமனா மக்கள் அப்படி கதை இருந்து கேட்ட ஆட்கள் தானே. ஆமா, களக்குடி, எட்டாங்குளம், இந்த உடையாம்புலியில எல்லாம் சாஸ்தாங்கதையை ஆரம்பிச்சோம்னா கமசங்கதையை ஆரம்பிச்சு விடியாக்கால 5 மணி ஆயிரும், 4 மணி ஆயிரும். அப்படி கேட்ட மக்கள். ஆமா, எல்லா கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆமா, அப்படி என்னோடு நீ வாழ வர வேணுமானா சரி, உனக்கு கைபிடிக்க தோழி கால் பிடிக்க தோழி தாரேனா. ஆமா, அரக்கா, உன் சொத்து சுகம் மண்ணு மனை பொண்ணும் பொருள் எதுவும் வேண்டாம். நீ 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கியிருக்க. என்னை கைபிடித்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவேன். உன்னுடைய முண்டு விரலை எடுத்து அலைகடல்லை தலைமுழுகி ஈரத்தலை உணராமல் எடுத்த முந்தி முழியாமல் மூத்த மனைவி முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசை சுத்தி நடுத்தொண்டையில் வைத்தா உன்னோடு வாழ்வேன். அப்படியா ஆகட்டும் என்று முண்டு விரல் எடுத்தான். அலைகடல்லே தலைமுழுகி உன்னானே என்னானே உடையவர் மீது ஆணையாக என் மூத்த மனைவி முகம் பார்த்து முழிக்கவே மாட்டேன், உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சிரசை சுத்தினா நடு தொண்டையிலே வைத்தான் சண்டாளப்பாவி. அவன் தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கான் நொறுங்குதானே, இருந்ததொரு சாம்பலையே பெருமாள் கையில் எடுத்த ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் பகவான் கண்ணனை நம்பாத போது ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று மறுபடியும் பெண் சுரூபத்தை எடுக்க சிவபெருமாளுக்கு மோகல் இஸ்தையது ஒழுக பூமியிலே விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் இரு கரத்தால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இலங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகிறார்கள். பங்குனி மாதம் புதனது உத்திரம், ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம், பவரண பஞ்சமி கடக லக்கணத்து இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம், ஆதியிலே உள்ளனார் என்றோம். சுவாமி ஐயனார் 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 அலங்காரமுடைய ஐயனார் உப்புடாதி வாசலில சுவாமி பிறந்தாரே, சங்கடங்கள் திட்டிடவே ஐயன் பிறந்தாரே, அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூநூலா பொன்பதித்த தல்வடமா வெள்ளியால பூநூலா வெங்கலத்தால் தல்வடமா ஆன புலி கூட்டத்தோடு அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக ஐயனுக்கு மெய்யனாகவே அலங்காரமுடையார் சாஸ்தாவாக அவதாரம் செய்தார்.